ஹாய் ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஐஸ் லார்ட் அப்படின்ற ஒரு மாநிலம் தான் பார்க்க போகிறோம். வாங்க ரொம்பவும் பேசாமல் இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் இப்போ ஒருத்தன் காட்டுறானுங்க, அவனை நிறைய பேர் சுற்று போட்டிருக்கானுங்க. இந்த சண்டை எப்போ தான் முடியும் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். மறுபடியும் ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ அதில் இருக்க ஒருத்தர் வேகமாக அட்டாக் பண்ண ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. நீ செத்து போடா கழுத அப்படின்னு அவன் அட்டாக் பண்ணுவேன். அவன் ஜஸ்ட்டு மிஸ் ஆகி டார்ஜ் பண்ணிடுவான். அவங்க எல்லாரையும் ஸ்லாஷ் பண்ணிட்டு வந்து இது எப்போ தான் முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போது நாங்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு மாஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணணும், எல்லோரும் ஹோல்ட் பண்ணுங்கள், நமக்கு ஹெல்ப் சீக்கிரமாக கிடைக்கும். அப்போ அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு நிறைய பேர் தலை வெட்டி கீழே விழுந்துக்கிட்டு இருக்கும். உங்கள் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை காணாமா அப்படின்னு நாங்கள் ஒருத்தர் வருவான். அவன் வரும்போதே நிறைய பேர்த்தோட தலையை கையில் வெட்டி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த கார்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவனை காட்டுவாங்க. அவன் தான் அந்த முரிமலன்ஸோட லீடர். அவனோட பேர் டேம் சன்பேக். நம்ம இவனோட பேரை மெங்குன்னு கூப்பிட்டுக்கிறலாம். அப்போ அவன் சொல்லுவான், இதுதான் உன்னோட உண்மையான பவரா? ஐஸ் பேவலனோட பவர் உண்மையிலேயே அபூர்வமானது, எங்களுக்கு எதிரான சண்டை இப்போ முடிஞ்சது அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ அந்த கார்டு சிரிச்சுட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். நீ மாஸ்டரை மீட் பண்ணதில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அவள் பக்கத்தில் நிற்கிற அப்படி தர டே என்ன பேசுகிற, வாயை மூடுடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பானுங்க. யூர் ஆஸ்கல், டேய் நீ எங்கள் மாஸ்டர் இப்படி பேசிட்டு நீ இங்கேருந்து போயிடுவியா, நீ எங்கள் கையால் தானே சாக போகிற அப்படின்னு அவங்க சொல்லுவானுங்க. திடீர்னு வெயிட் அப்படின்னு ஒரு குரல், தயவு செய்து வெயிட் பண்ணுங்க. அப்போ அந்த கார்டு சொல்லுவான், மிஸ் ஹவாயூன் அப்படின்னு அவன் சொல்லுவான். இட்ஸ் ஓகே, நீ என்னை பற்றி கவலைப்படாத அப்படின்னு அவன் சொல்லுவாள். அப்போ அங்கே அந்த மெங்கு இருக்கான்ல, அவன் அவங்க ஆளுகிட்ட சொல்லுவான், நீங்கள் எல்லோரும் இப்போ இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அவனுங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவானுங்க. அப்போது லார்ட் மெங்கு அவன் சொல்லுவான், என்னை ஏமாற்றிட்டு வீட்டை விட்டு போயிட்டியே, என்னை எவ்வளோ அவமானப்படுத்திட்ட தெரியுமா? சரி எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுவாங்க தான், நான் அதை மறந்துடுறேன், உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், நீ திரும்ப வந்துடு, நீ ஸ்மார்ட்டாக இருந்தால் ஒரு நல்ல முடிவை தான் எடுப்ப அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ அந்த அவாயுன்னு அவன் மனசுக்குள்ள நினைப்பான், நான் திரும்ப போனால் என்னை உயிரோட விடுவாங்களா அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினச்சிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்பா அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்போ தான் தெரியுது மெங்கு ஹவாயோட அப்பான்ட்டு. மெங்கு இருக்கான்ல, அவன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட ஸ்வாடை வெளியே எடுப்பான். அப்போ அந்த பாடி கார்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்ப்பான். மெங்கு ஸ்வாடை எடுத்து தன்னோட ஓன் மகளே வெட்டிடுவான். அப்போ இந்த பக்கம் நிறுத்து அப்படின்னு சொல்லி அந்த பாடி கார்டு கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த மெங்கு சொல்லுவான், எனக்கு இனிமேட்டு ஒரு மகளே இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு, இவ ஆர்க்ஸால் பாதிக்கப்பட்டுட்டா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அங்கேருந்து அப்போ அவன் சொல்லுவான், சென்ட்ரல் பிளான்ஸில் இருக்கிற சோல்ஸை ரெக்கவர் பண்ணுறது தான் இப்போ எங்களோட மிஷின் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அப்போது க்ளீன் பண்ணுங்கடா இவளை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். அப்போது இந்த பக்கம் இவங்க எல்லாரும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. அங்கே ஒருத்தர் இருக்கிறான், அவனை கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுவா, நான் திரும்ப போகணும், ஆனால் என்னால் ப்ராமிஸ் பண்ணதை காப்பாற்ற முடியலை, ஐம் சாரி அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னு அவள் கண்ணை மூடுறதோட அடுத்த சீனை காட்டுறானுங்க. இப்போ கட் பண்ணி ஒரு இடத்த தான் காட்டுவாங்க. அது ஒரு பெரிய இடமா இருக்கு. அந்த இடத்துக்குள்ளே ஒருத்தர் உட்காந்துட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் கத்துவான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ, நார்த்தன் சீல் பிளேஸோட மாஸ்டர் ஷியோல். அப்போ அங்கே அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க, அங்கே போன பாயும் மெய்யும் மார்ஷியல் அலைன்ஸோட நெகோசியேஷன் பண்ணாங்க. அப்போது மொரிமலன்ஸோட ஒரு பேட்டில் நடந்தது. அப்போ அங்கேருந்து எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அங்கே ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருப்பான். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட கீயை ரிலீஸ் பண்ணுவான். கோவத்தில் தன்னோட ஃபுல் கீ ரிலீஸ் பண்ணுவான். அப்போ அவன் சொல்லுவான், நான் இதை எதையும் மறக்க மாட்டேன், நான் அவங்கள அந்த மேப்பில் இருந்து அழிக்க போகிறேன் அப்படின்னு. ஹீரோ டக்குன்னு எழுந்திரிச்சு, சீக்கிரம் எல்லோரும் ரெடி ஆகுங்க, நம்ம எல்லோரும் சென்ட்ரல் பிளான்ஸுக்கு போக போகிறோம் அப்படின்னு அவங்க எல்லோரும் வெறியோடு கிளம்பி போய்கிட்டு இருப்பானுங்க. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இப்போ நெக்ஸ்ட்டு சாப்டரில் நம்ம மெங்கு இருக்கான்ல, அவன் நல்லா செமத்தியாக அடி வாங்கிட்டு இருப்பான். நம்மளை அழிச்சிட்டாங்களா, என்னோட இன்னர் பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது, இதுதான் என்னோட முடிவா, என்னை கொண்டுட்டு நார்த்தன் சி பிளேஸ் மாஸ்டர், எதுக்கு நீ அவங்கள கொண்ட, நீங்கள் என்ன பேசுகிறீங்க? அப்போ மெங்கு சொல்கிறான், என் பொண்ணு லவ் பண்ணி என்னை கேவலப்படுத்திட்டா, அவளை உயிரோட விட்டா எனக்கு ப்ராப்ளம் ஆயிரும், அதான் கொண்டேன். அதை கேட்டு ஹீரோ அவனோட கீ எனர்ஜி ரைஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ மெங் சொல்கிறான், நீங்கள் ஜாங்குவான வேணா நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கலாம், ஆனால் நீங்கள் ரொம்ப விரும்புகிறது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ கீ எனர்ஜி ரைஸ் பண்ணி அவனோட நெஞ்சில் ஒரு ஓட்டையவே போட்டுருவான். நம்ம மெங்கு நினச்சி பார்ப்பான், அவன் பொண்ணு கூட பேசுகிறது எல்லாத்தையும் நினச்சி பார்ப்பான், அவன் பொண்ணை வெட்டினது எல்லாத்தையுமே நினச்சி பார்ப்பான். அதோடு அவன் செத்துருவான். அப்போ பின்னாடி சொல்கிறாங்க, அந்த நைட்டு முரிம் அலைன்ஸ் லீடர் டான் சென்பேக் இறந்துட்டாரு, 6 வருஷமாக நடந்த கிரேட் பேட்டில் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட எதுவுமே ஹீரோ பேசாமல் அங்கே இருக்கிற நிலாவே நின்றுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவோட இடத்த தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு ஃப்ளவர் பாட்டில் பார்த்துட்டு உட்காந்துட்டு
பார்த்துட்டு இருக்கான். இப்போ என் கூட யாருமே இல்லை, அந்த பூ மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்கா. பாஸ்டர் நடந்ததை காட்டுறாங்க. அப்ப ஹீரோ உட்காந்து எழுதிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஹவயான் வருவா. என்ன விஷயம் ஹவயான் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பான். அப்ப ஹவயான் வந்து சொல்லுவா, இங்க பாருங்க இந்த பூ இப்போ வந்து ஒரு வழியா பூத்துருச்சு அப்படின்னு சொல்லுவா. அப்ப ஹீரோ சொல்லுவான், இது உண்மையா 2 பேர் லவ் பண்ணும்போது தான் பூக்கிற பூ வச்சு அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஹவயான் சொல்லுவா, நான் உன்னோட ஃபீலிங்ஸை என்னைக்குமே சந்தேகப்பட்டதில்லை, ஆனா அந்த பூ பூக்கவே பூக்காதோ அப்படின்னு ரொம்ப கவலையா இருந்தேன். ஆனா இது இப்ப ரொம்ப அழகா பூத்து இருக்கு அப்படின்னு ஃபீலிங்ஸோட சொல்லுவா. நான் அவங்கள ஒன் சைடா தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆல்சோ நீங்களும் இனி இப்ப லவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவன் சொல்லுவா. அப்ப ஹீரோ ஹவயானை ஹக் பண்ணிட்டு சொல்லுவான், அஃப்கோர்ஸ் நான் உன்னை தவிர வேற யாரையும் லவ் பண்ண மாட்டேன் ஹவயான் அப்படின்னு சொல்லுவான். இப்போ கட் பண்ணி ப்ரெசண்டாக காமிக்கிறாங்க. ஹீரோ சொல்லுவான், நான் என்னோட கார்டன் ஃபுல்லாக லோட்டஸ் ஃப்ளவராக வைக்க போகிறேன், இது உனக்காக தான் ஹவயான், என்னால் உன்னை மறக்க முடியாது. அப்போ சடனாக அந்த பூ திரும்பி பூக்க ஆரம்பிச்சிடும், இது எப்படி பாசிபிள் அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு முயாங் அப்படின்னு ஒருத்தனை கூப்பிட்டுட்டு, இப்போ என் கண்ணு முன்னாடி நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒருத்தனை கண்டுபிடி, இந்த சென்ட்ரல் பிளாஸாவில் எங்கேனாலும் தேடு அப்படின்னு சொல்லுவான். அவன் சொன்ன உடனே முயாங்கும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். இப்போ ஒரு 5 நாள் கழிச்சு காட்டுறாங்க. அந்த ஃப்ளவரை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே நார்த்தன் சி ஐஸ் பேலஸில் வந்து ஒன்று கூடி சேர்ந்து நின்றுக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ அங்கே நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பானுங்க, எதுக்காக இந்த உலகத்தோட நார்த்தன் சி டிவைன் பேலஸ் எங்களை கூப்பிட்டுச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போது எல்லாரும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. என்ன இந்த வாய்ஸ் கையிலேருந்து கேட்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பானுங்க. யாருக்கு தெரியும், வெளியே போய் பார்ப்போம் வாங்க அப்படின்னு போய் வெளியே போவானுங்க. வெளியே போய் பார்த்துட்டு 50 பேர் வாயை பொழந்துருவானுங்க. இது ரொம்ப அற்புதமாக இருக்குது, என்னோட என்டையர் லைஃப்லேயே இப்படி ஒரு விஷயத்தை நான் பார்த்ததே இல்லை, இந்த கார்டன் ஃபுல்லாக லோட்டஸ் ஆஃப் லவ் ஃப்ளவராக இருக்குது, இது உன்னோட லைஃப்லேயே பார்க்க முடியாது அப்படின்னு அவனுங்க அந்த ஃப்ளவரை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க. பின்னாடி நம்ம ஹீரோ உங்களுக்கு அந்த ஃப்ளவரை பிடிச்சிருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான். எப்படி பிடிக்காம இருக்கும், வெயிட் நீ யாரு, நான் தான் சியோல், இந்த கார்டனோட ஓனர்ப்பா அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ அவனுங்க சியோல் நீங்களா அப்படின்னு அவங்க ஷாக் ஆயிடுவானுங்க. உங்களுக்கே தெரியும் இந்த கார்டன் ஃபுல்லாக லோட்டஸ் ஆஃப் லவ் ஃப்ளவராக தான் இருக்குது, இது எனக்கும் என் லவ்வருக்கான அடையாளமாக நான் வச்சுருக்கேன், பட் என்னோட லவ்வர் இப்போ இறந்து போயிட்டா, அதோட இந்த ஃப்ளவரும் இறந்து போச்சு. சரி இதெல்லாம் விடுங்க, சில நாட்களுக்கு முன்னாடி இந்த ஃப்ளவர் மறுபடியும் போச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவான். என்ன சொல்கிறீங்க, லோட்டஸ் ஆஃப் ஃப்ளவர் மறுபடியும் ரிவைவ் ஆச்சா அப்படின்னு அவன் கேட்பானுங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ அவனுங்க பேசுவானுங்க, என்ன ஒரு ஸ்ட்ரேஞ்சான நிகழ்வு, இது ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்குது அப்படின்னு பேசுவானுங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தன் சொல்லுவான், இதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ டக்குன்னு அவன் பக்கத்தில் வந்துட்டு இதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்பான். ஒரு வாய்ப்பு இருக்குது, அவங்க ரீபார்ன் அதாவது ரீஇன்கார்னேஷன் ஆகியிருந்தா இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவன் சொல்லுவான். இந்த உலகத்தில் எங்கே வேணால் ரீஇன்கார்னேஷன் ஆகிருக்கலாம், அதனால கூட இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு அந்த வயசானவர் சொல்லுவார். இது உண்மையா அப்படின்னு ஹீரோ ஃபேஸை பயங்கரமாக வச்சுட்டு கேட்பான். இதை தவிர அந்த பூ பூக்க வேறு எந்த வாய்ப்புமே இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ ஃபைனலாக எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நான் எவ்வளவோ பெரிய பெரிய விஷயத்துலலாம் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் எம்டியாக தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் உனக்காக எல்லாத்தையுமே செய்வேன், நான் உன்னை இழந்துட்டேன், எனக்கு இப்போ வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்பான். சரி நான் அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது, குயிக்காக சொல்லுங்கள். அப்போ அந்த வயசானவர் சொல்லுவார், நீங்கள் உங்கள் லவ்வர் பக்கத்தில் அந்த லோட்டஸ் ஆஃப் லவ்வை எடுத்துகிட்டு போகும்போது க்ளோவாகும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஹீரோ பாசம் நடந்த ஒரு விஷயத்தை நினச்சி பார்ப்பான். அன்றைக்கி ஹவயான் ஃப்ளவரை கொண்டு வரும்போது அந்த ஃப்ளவர் க்ளோவாச்சு, அதை நான் யோசிச்சே பார்க்கல, அந்த ஃப்ளவரில் இப்படி ஒரு சீக்ரெட் இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த வயசானவர் சொல்லுவார், அந்த ஃப்ளவரை உயிரோடு கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம், நான் அதை ஒரு ஜொல்லாக செஞ்சு தரேன், அதை நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஹீரோ கேட்பான், இதுக்கு பாசிபிள் இருக்கா அப்படின்னு கேட்பான். ஆமாம் பாசிபிள் தான் அப்படின்னு அந்த வயசானவர் சொல்லுவார். சரி நான் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உங்கள்கிட்ட அதை கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு ஹீரோ அங்கே சொல்லிவிட்டு கிளம்பி போய்கிட்டு இருப்பான். அப்போ சொல்லுவான் ஹீரோ போகிறப்ப, அவங்க எல்லாத்துக்குமே 1000 கோல்டு ரிவார்டாக கொடுத்துருங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ அவனுங்க உண்மையிலேயே 1000 கோல்டு தரீங்களா அப்படின்னு வாயை பொழந்துட்டு பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். ஹீரோ அவனோட பேலஸில் போய் உட்காந்துட்டு யோசிப்பான், நான் அவளை பார்க்கவே முடியாதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது, எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்கிறதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. இந்த மாதிரி நிறைய மாங்கா சீரியஸை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ் போடுறதெல்லாம் உங்களுக்கு டான்னு வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை டாட்டா பாய் பாய்.